1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினேன். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி நல்லா இறுக்கிட்டு அப்புறம் வந்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து முந்திரியெலாம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் 2வது பேட்சும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சத்து மாவு லட்டு தான். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வந்து சத்து மாவு 1 கப்பு. சத்து மாவு 1 கப்புனா 3/4 கப் அளவு வெல்லம் போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா 1 கப் அளவும் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி கொஞ்சம், முந்திரி பாதாம் இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். ஏன்னா சத்து மாவுலேயே ஏலக்காய் போட்டு தான் அரைச்சிருக்கு, அதனால் வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெல்லம் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, 6 kg நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இவ்வளோ தான் தேவையான பொருள். பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கம்மியான பொருள் தான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப பாகுலாம் இல்லை, சும்மா ஏன்னா கல் மண்ணெலாம் வெல்லத்தில் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட போதும். 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினேன். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அந்த கல் மண் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டுறதுக்காக தான் வந்து நம்ம கரைச்சிக்கிறோம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டியாச்சு. இது அப்படியே ஆறட்டும். இப்போ இந்த பேனில் சத்து மாவு போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கை விடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க இல்லை அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா சத்து மாவு கருகி போயிடும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்து மாவெல்லாம் நம்ம கஞ்சி காய்ச்சி குடித்தோம்னா பிள்ளைங்கள்லாம் அதை குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அப்படியே ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த வெள்ளைப்பாக்கையும் ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லமும் உடம்புக்கு நல்லது, அதில் அயன் இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க வரும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரி அதை வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மாத்திரம்தான் போடுறேன். நீங்கள் பாதாம் என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெய்யில் முந்திரி வறுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவு போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம். இப்போ இந்த வறுத்த முந்திரியை இந்த சத்து மாவில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு வந்த பிறகு தான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ வெதுன்னு வந்துருச்சு. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கையில் உடச்சி விட்டுக்கணும். இப்போ நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். இது செய்கிறது வந்து
சண்டேலாம் எல்லாருக்குமே லீவாக இருக்கும். அன்றைக்கி கூட நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லும் இதை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம். இதே மாதிரி ராகி மாவில் கூட செய்யலாம். உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க. அப்போ தான் வந்து ஒரு 2 நாள் கழித்து எடுக்கிறச்சியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டா அப்படி உதிர்ந்துடும். ஃபஸ்ட்டு அப்படி நல்லா இறுக்கிட்டு அப்புறம் வந்து உருண்டையாக பிடிச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. 1 கப்பு தான் எடுத்தேன். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் 5, 10, 11 உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நிறைய எக்ஸிபிஷன்லலாம் இப்போ இந்த மாதிரி லட்டுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்குறத நானே பார்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த லட்டை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக உளுத்தம்பருப்பில் அல்வா செய்யலாம். அதுக்கு நான் இந்த சின்ன ஆளாக்கு இருக்கு இல்லையா, அரை ஆளாக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இதை வந்து நல்ல வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். உளுந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். கால்சியம் சத்து நிறைஞ்சது. நல்ல வாசம் வர்ற வரையும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வருது, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. போதும். இது ஆறினதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த அல்வாக்கு வெல்லம் தான் போட போகிறேன். நம்ம எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கணும். இனிப்பு உங்களுக்கு அதிகம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் 1/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், கருப்பு கருப்பாக ஏதோ இருக்குது, கல் மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த உளுந்து ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இதே நெய்லே உளுந்த மாவையும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். நல்லா முந்திரி ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உளுந்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை பாகை இதில் ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்றும் பாகு எல்லாம் பார்த்து எடுக்கிறது, சும்மா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டும் வறுத்தோம், நெய்லேயும் வறுத்துட்டோம். அதனால் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் தான் கொஞ்சம் ஊற்றணும். அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கட்டி இருக்க மாதிரி இருந்தது. நல்லா நம்ம இந்த கரண்டிலே மேஷ் பண்ணி விட்டோம், கட்டியே இல்லை. நல்ல அல்வா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து முந்திரியெல்லாம் போட்டுடலாம். இது அப்படியே பிளேட்டில் செட் பண்ணி பீஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த அல்வா வச்சோன்னா அப்படியே எடுக்க வந்துடும். இப்போ உளுந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தும் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே கொட்டினோன்னா அப்படியே விழுந்துடும். இப்படி 2 தட்டு தட்டினா அப்படியே விழுந்துடும். பாருங்கள், சூப்பராக விழுந்துருச்சு. இது மேலே அப்படியே அந்த நெய்யில் வறுத்த முந்திரி அப்படியே மேலே வச்சுட்டு அப்படி கட் பண்ணி கூட கொடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ டக்குன்னு செஞ்சிட்டோம், எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ ஹெல்த்தியான அல்வாவும் கூட.
இப்போ பாருங்கள், சூப்பராக உளுந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சதும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் எடுத்து கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படி செய்ய வரலைன்னா இந்த மாதிரி ஸ்கூப்பில் எடுத்தும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃபலாஃபல். ஃபலாஃபல்னால் வேறு ஒன்றும் இல்லை, கொண்டக்கடலை வச்சு ஒரு கட்லெட்னு சொல்லலாம், உருண்டை வடைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், கோலா உருண்டைன்னு. அந்த மாதிரி தான் இது வந்து மெடிட்டரேனியன் ரெசிபி, அதாவது மிடில் ஈஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கொண்டக்கடலையை இந்த மாதிரி நைட்டே ஊற போட்டு வச்சுக்கணும். நான் வந்து 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொண்டக்கடலையெல்லாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கங்க. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து கட் பண்ணி அரைப்படுறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 பல் பூண்டு, அப்புறம் 1 பச்சை மிளகா. அந்த பெருசாக இருந்தது அதனால் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி, நீங்கள் காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி பொடிகள் எல்லாம் சேர்த்தோன்னா. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொத்தமல்லி நிறையா, கை நிறையா. அவங்க வந்து பார்ஸ்லி இலை போட்டு தான் செய்வாங்க. நமக்கு அது கிடைக்காதனால கொத்தமல்லி போட்டுக்கலாம். நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதெல்லாம் இந்த பவுலில் மாற்றியாச்சு. தண்ணியாக இருந்தால் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். உருட்டி பாருங்கள், கரெக்டாக வந்ததுன்னா எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணியே வந்துடும். அதனால் தண்ணி மாத்திரம் பார்த்து சேர்த்துக்கங்க. அப்படி கூட சேர்த்துட்டாலும் ஒன்றும் கவலை இல்லை. கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கங்க. இப்போ நல்லா உருட்ட வருது. உருட்டி இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில், நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி தட்டிக்கணும். நான் இன்றைக்கி நெய்யில் தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நெய்யில் அப்படியே தட்டி போட்டுடலாம். நீங்கள் தட்டில் தட்டி வச்சுட்டு போடுறதுனாலும் போடலாம், இந்த மாதிரி டைரெக்டாக போடுறதுனாலும் போடலாம். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் ஒரு நல்லா ப்ரௌனாக வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம பச்சையாக தான் கொண்டக்கடலையை அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வேகணும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வேக வைங்க. பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஃபலாஃபல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்சும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், 2வது பேட்சும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃபலாஃபல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவங்க ஹம்மஸோட சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி சாஸில் தொட்டு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் வேணும்னு இப்போ பிள்ளைங்கள்லாம் ஜிம் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன் வேணும்னு கேட்குறாங்க. இது வந்து கொண்டக்கடலையில் செஞ்சுருக்கிறதுனால ஃபுல்லுமே ப்ரோட்டீன். இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக க்ரீன் கலராக அப்படியே வேகரிச்சே கொத்தமல்லி வாசத்தோடு சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் தான். சத்து மாவு லட்டு, உளுந்து அல்வா, ஃபலாஃபல் 3 ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செஞ்ச ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஈஸியாக இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிட்டோம் இல்லையா. இதுக்கு ரொம்ப நம்ம வேலையெல்லாம் மெனக்கெட்டு எதுவுமே செய்யலை.
இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ்க்கு அன்னம்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.